சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க ஏன் மாமாவை தனியா அனுப்பிச்சு விடுறீங்க? நானும் அதை தான் கேக்குறேன். லாயர் கிட்ட பேசுற வரைக்கும் நல்லாதான் இருந்தீங்க. அங்க இருந்து கிளம்பி வரதுக்குள்ள திடீர்னு உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? உங்க முகமே சரியில்லை. வேலு சொல்லுங்க. அண்ணன் இந்த நிலைமையில பார்க்க என் மனசு ஏத்துக்க மாட்டேது செல்வி. எப்படி கம்பீரமா இருந்த மனுஷன் இப்ப அவரை லாக்அப்ல ஒரு அக்யூஸ்ட் மாதிரி பாக்குற சக்தி எனக்கு இல்ல. எனக்கு எல்லாம் புரியுது வேலு. காலம் எல்லாத்தையும் மாத்தும். இப்ப ஏதோ நமக்கு நேரம் சரியில்லை, அதுக்குன்னு இது இப்படியேவா இருந்துற போது? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிலைமையில நீங்க இருக்கீங்க, நீங்க எல்லாத்தையும் பாத்துக்குவீங்கன்ற தைரியத்துல தானே திரும்பமா இப்ப இருப்பாரு. தைரியமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா திரும்பமா கஷ்டப்பட மாட்டாரா? வேலு, இந்த நேரத்துல நம்ம அவருக்கு ஆறுதலா இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, புரிஞ்சாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என்னால முடியலங்க. எங்க அண்ணன் ஜெயில இருக்கிறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. வேலு, தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. அதெல்லாம் லாயர் பாத்துக்குவாரு. கண்டிப்பா இந்த ஹியரிங்ல மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம். வேலு வாங்க, மாமா உங்களை பார்த்தா கொஞ்சம் நிம்மதி ஆயிடுவாரு. வாங்க. சார், யாரை பார்க்கணும்? முன்னாடி வக்கீல் போனாங்கல்ல, அவங்க தான். கொடுங்க சார். சார், இதுல எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கு சார். பாத்துங்க சார். சார், அவரை பார்த்துட்டு உடனே. ஆமா சார், பார்த்துட்டு உடனே வந்துடும் சார். அப்பா, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுமா? பாத்துறலாம். வாங்கம்மா. சரி போங்க. போங்கம்மா. போகலாம் செல்வி. அண்ணே வேலு, அண்ணே அண்ணே டேய், என்னடா சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க செல்வி? நீங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நாங்களே எப்படி மாமா நல்லா இருக்க முடியும்? வீட்டுல எல்லாரும் உங்களை நினைச்சு மனசளவுல உடைஞ்சு போயிருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. கொஞ்சம் முன்னாடி ஐஜியை கூட்டிட்டு வந்திருந்தேன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இல்லைங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு ஏதேதோ பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாப்ள, கல்யாணம் நின்ன கையோடு ஆத்திரத்துல அந்த பிரம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு தெரியாம போயிடுச்சேனே. உன்னை இந்த நிலைமைக்கு வர விட்டுட்டு இப்படி கையாளாகாம இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கே என்ன நினைச்சா அவமானமா இருக்குன்னு. வேலு, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அந்த ஆளு பிரமாதமா நடிச்சு புத்திசாலித்தனமான நாடகத்தால என்ன அவன் ஊதுற மகுடிக்கெல்லாம் ஆட வச்சுட்டான். தப்பு ஏன் மேலதான். ஆகாதவனோட சாவகாசம் ஊரை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. நீயும் செல்வியும் எவ்வளவோ சொல்லியும் நான் அப்ப கேட்கவே இல்லை. அதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன். அதனால எனக்கு ஒன்றும் பெருசா வழி இல்லடா. இந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறது தான் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் நினைக்கிறேன். இல்ல மாமா, அப்படிலாம் நீங்க பேசாதீங்க. நீங்க நல்லவரு. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் இன்னைக்கு உங்களை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. நிச்சயமா மாறும் மாமா. அவனே, நீ என் சாமினே. சாமி என்னைக்குமே தப்பு பண்ணாது. நீ இனிமேல் இப்படி எல்லாம் பேசாத. மாப்ள, உங்களை பார்க்க தான் வக்கீல் வந்திருக்காரு. கேஸ் விஷயமா உங்ககிட்ட நிறைய விவரம் கேட்கணும்னாரு. அப்பதான் இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம பண்ணி உங்களை காப்பாற்ற முடியும்னு சொன்னாரு. வணக்கம் மிஸ்டர் திருமுருகன். நான் லாயர் கணேஷ். உங்க கேஸ்ல நான் தான் உங்களுக்காக ஆஜராக போறேன். எஃப்ஐஆர் காப்பில இந்த கேஸ்ல எந்த வக்கீலும் எடுத்து நடத்த முடியாத அளவுக்கு அந்த பிரம்மா சம்பவங்களை ரொம்ப டைட்டா கோர்த்து எழுதி வச்சிருக்கான். இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம, ஐ மீன் ஒரு குண்டூசி கீழே